ஐயோ பரமேஸ்வரா, இப்ப நான் என்ன செய்யறது? என்னம்மா அமிர்தா, இது எப்படி ஓ ரூம்குள்ள வந்துச்சு? நீயே ஒண்ணும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அமிர்தா வந்த நாள்ல இருந்து என் மேல விருப்பம் மட்டுமே காட்டுறாங்க. மத்த எல்லார்கிட்டயும் நல்லா தான் பேசுறாங்க. ஆனா என்கிட்ட மட்டும் ஏன் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நாகமணி இந்த பைரவனுக்கு மட்டும்தான் சொந்தம். என்னமோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களாம்மா, என்னது? பாட்டி, ஏன் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க? என்னாச்சு? நடக்க கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்கு சாஸ்திரிகளே, என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க, ஒன்னும் ஆகாது. முதல்ல நிதானமா விஷயத்தை சொல்லுங்க. அது நான் சொல்ற சாஸ்திரி ஐயா. சிவசிவா, புதுசா கல்யாணம் பண்ண வீட்டுல இப்படி ஒரு அபசகுணமா? எங்க அந்த பாம்பு தோல் உரிச்சதை கொண்டு வந்து காட்டுங்க. அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்கறேன். நான் போய் கொண்டு வர சாஸ்திரி ஐயா. இரு ருத்ரா, நானும் வரேன். சாஸ்திரி ஐயா, அபசகுணம் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல பரிகாரம் சொல்லணும். அந்த பாம்பு வழியை நாங்க தான் பார்த்தோம். எங்களுக்கு எதுவும் ஆயிடாது இல்ல? எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கம்மா, ஒன்னும் ஆகும். சாஸ்திரி ஐயா, இந்தாங்க. ஈஸ்வரா, இந்த சாஸ்திரிகளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுமா? என்ன ஆச்சு சாஸ்திரிகளே? மகா சர்ப்பம், மகா சர்ப்பம். இது சாதாரணமான பாம்பு இல்லம்மா, மகா சர்ப்பம். இப்ப என்ன பண்றது சாஸ்திரிகளே? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல விஷ்ணு. இந்த பாம்பு தோலுரிச்சது எப்படி வந்துச்சு, இது யாரோட வேலைங்கிறதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. அப்படின்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு.
பைரவ பாபா, நம்ம பைரவ பாபா இங்க வந்தாதா இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னங்கிறது நமக்கு தெரியவா? ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். இந்த வீட்டில் இருக்கிற சர்ப்ப தோஷங்களை பத்தி பாபா தானே முதல்ல சொன்னாரு. இப்ப பாம்பு சட்டை வேற கிடைச்சிருக்க. இதுக்கான பரிகாரத்தை அவர்கிட்ட தான் கேட்கணும். வா ருத்ரா, பாம்பு சட்டை எடுத்துக்கிட்டு பாபா கிட்ட போகலாம். முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அந்த துஷ்ட பைரவ இந்த தோலை பார்த்துட்டானா என் கதை அதோட முடிஞ்சது. நான் யாரு, என்ன, எதுக்கு வந்திருக்கேன்னு எல்லா ரகசியங்களையும் கண்டுபிடிச்சிடுவானே. இல்ல, அப்படி நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. அந்த தோல் யார் கையிலையும் கிடைக்க கூடாது. இதை நான் எப்படியாவது தொடுத்தே ஆகணும். ஐயோ, வெறும் பாம்பு உரதானே, எதுக்கு பாபாலாம் கூப்பிடுறீங்க? இந்த பாம்பு உரைய நான் வச்சுக்கிறேன். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. அர்ஜுன், அதுவே ஒரு அபசகுணம். அத போய் பத்திரமா வச்சுக்கணும்னு உனக்கு தோணுதா? இதோ பாரு அர்ஜுன், பாம்போட விளையாடுறது சரியான விஷயம் இல்ல. இத பாரு, இந்த விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். அதான் பெரியவங்க நாங்க இருக்கோம்ல. ருத்ரா, விஷ்ணு, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதை எடுத்துக்கிட்டு பாபா கிட்ட போங்க. சரிம்மா. அத வச்சு என்னடா பண்ண முடியும்? நாகராணிக்க சவால் விடுறீங்களா? உங்களை எல்லாம் என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அபசகுணம், அபசகுணம். இந்த வீட்டுக்கு பெரிய கண்டம் காத்துக்கிட்டு இருக்கு. 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 சர்பதோஷம் உங்க வம்சத்தை பெரிய அளவுல தாக்க போகுது. எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கையா எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கையா இருங்க. ஜெய் மகாகாளி. நாகராணி, ஒவ்வொரு தடவையும் நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அது நடக்கிறதுக்குள்ள அந்த அறிகுறியே அழிஞ்சு போயிடுது. ஏன் இப்படி நடக்குது? எதனால இப்படி நடக்குது? நாகராணி, இந்த பைரவங்கிட்ட இருந்து எத்தனை நாள் நீ தப்பிக்கிற நானும் பார்க்கறேன்.
இப்ப நீ தப்பிக்கிறது தற்காலிகம்தான். ஆனா ஒவ்வொரு நாளும் தப்பிச்சிடலான்னு நீ கனவு காணாத. ஏற்கனவே உனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை பரலோகத்துக்கு அனுப்பி என்னோட சக்தியை உனக்கு நிரூபிச்சிருக்க. என்னோட அடுத்த குறி நீதான். நீதான் நாகராணி, நீதான். தயாராயிரு விஷ்ணு. நாகராணி சாகணும், நாகமணியை கைப்பற்றணும். இதுதான் இந்த பைரவனோட லட்சியம். விஷ்ணு, நாகமணியை அபகரிக்க போற போராட்டத்துல நீ மரணிக்க வேண்டியும் வரலாம். எச்சரிக்கையாயிரு. இந்த பைரவன் ஏற்கனவே யுத்த களத்துல தான் இருக்கான். எதையும் சந்திக்க தயாராயிரு விஷ்ணு. ஜெய் மகாகாளி. என்ன அத்தை இது? சாஸ்திரிகள் இப்படி சொல்லிட்டு போறாரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஆமாக்கா, எனக்கு என்னமோ அந்த தோல் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. சீ, எனக்கு அதை பார்த்த உடனே வாந்தி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இன்னும் இந்த வீட்ல என்னெல்லாம் பார்க்கணுமோ தெரியல. அமிர்தா, என்ன ஆச்சுமா? நீ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? எங்க அமிர்தா? எங்க அமிர்தா, இப்ப எதுக்கு எங்க அழறீங்க? என்ன ஆச்சுங்க? என்னாலதான் அத்தை இப்படி எல்லாம் நடந்து போச்சு. எனக்கு தெரியும். என்னாச்சு அமிர்தா? இதுல உன்னுடைய தப்பு என்ன இருக்கு? நான் இந்த வீட்டுக்குள்ள கால் வச்சதுல இருந்து ஏதாவது ஒரு அபசகனம் நடந்துகிட்டே இருக்கு. நான் கால் வச்ச நேரமே சரியில்லை போல இருக்கு. அன்னைக்கு பாட்டி கூட சில பேர் பிறக்கும் போதே அபசகனத்தோட பிறப்பாங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க சொன்னது எனக்கு உண்மையாயிடுச்சு. நடக்கிற எல்லாத்துக்கும் நான் கால் வச்ச நேரம் தான் காரணம். நானே சரியில்லை. இதத்தானே ஆரம்பத்துல இருந்து நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு உண்மை ஓம் வாயிலிருந்தே வந்துடுச்சு. நீ கால் வச்ச நேரம் தான் சரியில்லை. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். முன்பின் தெரியாத ஒரு பொண்ணை இந்த வீட்டு மருமகளா ஆக்க வேண்டான்னு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். இப்போ எல்லாரும் அனுபவிங்க. என்ன அத்தை இது? என்ன பேசுறீங்கன்னு ஏதாவது புரிஞ்சு பேசுறீங்களா நீங்க? இவ இந்த வீட்டு மருமக இந்த வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்கா. ஏற்கனவே ரூம்குள்ள பாம்பு சாட்டையை பார்த்து பயந்து போயிருக்கா. நீங்க என்னடானா காயத்து மேல உப்பு தடவன மாதிரி பேசுறீங்க. ஆமா, காயம் ஏற்பட்டதே இவளால தானே. அம்மா ப்ளீஸ்,
அபசகுனத்துக்கெல்லாம் சனீஸ்வரன் தான் காரணங்கிற மாதிரி எது நடந்தாலும் அமிர்தா மேல பயிரீங்க. அபசகுணத்தை அபசகுணம் சொல்லாம வேற எப்படி நான் சொல்ற? பாட்டி, அவங்க அபசகனும் இல்ல, அமிர்தம். எனக்கு அவங்க அமுதம். அவங்க பத்தி யார் தப்பா பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். வாய மூடுறா. போதும் அத்தை, அவ வாய் எதுக்காக மூட சொல்றீங்க? அவ சொல்றது உண்மைதானே? நம்ம அமிர்தா. போதும், எல்லாரும் நிறுத்துங்க. தேவையில்லாம எனக்காக நீங்க யாரும் சண்டை போட வேண்டாம். என்கிட்ட தான் ஏதோ குறை இருக்கு. எனக்கு தெரியும், நான் எங்க கால் வச்சாலும் அங்க யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. இனிமே என்னால யாரும் சண்டை போட வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அமிர்தா, என்ன மன்னிச்சிருங்க, உங்களை கண்கலங்க விட்டுட்டேங்க. பரவாயில்ல, விடுங்க. என்னோட துரதிர்ஷ்டத்துக்கு நீங்க என் மன்னிப்பு கேட்கணும். என் தலையெழுத்து நான் தான் அனுபவிக்கணும். இல்லங்க அமிர்தா, நீங்க துரதிர்ஷ்டம் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு அதிர்ஷ்டங்க. ஆனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அபசகுணமாச்சு. எனக்கு தெரியும், பாட்டி சொன்ன மாதிரி நான் கால் வச்ச நேரமே சரியில்லைதான். என்னங்க நீங்க வேற கால் வச்ச நேரம் கை வச்ச நேரம்ட்டு? பாட்டி அந்த காலத்து ஆளுங்க, உட்கார்றதுக்கு நிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சகுனம் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க. பின்ன அந்த பாம்போட தோல் நம்ம ரூம்குள்ள எப்படி வந்துச்சு? இட்ஸ் ஜஸ்ட் a coincidenceங்க. ஒருவேளை நம்ம ரூமுக்குள்ள இல்லாம பாட்டி ரூமுக்குள்ளேயோ இல்ல அம்மா அப்பா ரூமுக்குள்ளேயோ வந்திருந்தா? அதான் அர்ஜுன் நானும் கேக்குறேன். என் மேல இதுக்கு இந்த அளவுக்கு வெறுப்பு? என்னமோ நான் தான் அந்த தோலை கொண்டு வந்து இங்க போட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்ல அர்ஜுன், இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னமோ என் மேல வெறுப்பலி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் அவங்களுக்கு அப்படி என்ன கெடுதல் செஞ்சுட்டேன்? இப்ப எனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு தோணுது. அப்படி சொல்லாதீங்க, விளையாட்டு கூட அப்படி சொல்ல வேண்டாங்க. என்னோட வாழ்க்கையில உருப்படியே ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது நம்ம கல்யாணம் மட்டும்தான். இதையே தப்புன்னு சொன்னா எப்படிங்க? ஆமாண்டா, ஆனா நீ போடுற கணக்க தப்பு கணக்காக்குறது தான் என்னோட லட்சியமே. இது பாருங்க அமிர்தா, பாட்டி அந்த காலத்தை சேர்ந்தவங்க, கொஞ்சம் முன்கோவம் கூட அதிகம். அவங்க சொன்னதெல்லாம் மனசுல போட்டுக்கிட்டு நீங்க வருத்தப்படாதீங்க. சொல்றது புரியுதா? இல்ல அர்ஜுன், இப்போ ஒண்ணு கிடையாது. காலையில இருந்து சும்மா சும்மா என்ன திட்டுக்காங்க. என்ன திட்டினாங்களா? அதுவும் சும்மா சும்மா திட்டுறாங்களா? இதே நீங்க கிட்ட முன்னாடியே சொல்லல. எனக்கு உன்னோட இந்த கோவம் தாண்டா வேணும். கோவம் தொலைக்கேறணும். சொல்லுங்க, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அது பரவாயில்ல, விடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே. இதையெல்லாம் சின்ன விஷயம் தானேன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும். என்னது சின்ன விஷயமா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நாளைக்கு பெரிய பூகம்பமா வெடிக்கும்.
இந்த வீட்ல என் அமிர்தா மனசு கொஞ்சம் வேதனைப்பட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அர்ஜுன், ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? பாட்டியை பார்க்க போறீங்களா? இந்த விஷயத்தை இப்படி விட்டுருங்களேன். தயவு செஞ்சு பெருசு பண்ண வேண்டாம். இத பாருங்க அமிர்தா, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நீங்க இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன்.